கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நாம் நமது கண்ணீர் துளிகளை பதிவு செய்தோம். இந்திய மண்ணின் அறிவின் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் என்னும் விஞ்ஞானியின் திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்காக தமிழ்நாட்டின் கல்வி புலத்தின் காவிய நாயகன் ஆண்டுக்கு 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்ற நற்றமிழ் கல்வியாளர், கல்வி, அரசியல், ஊடகம், கொடுக்கும் கொடை உள்ளம் என பன்முகம் கொண்ட பண்பாளர், ஆற்றலின் ஆண் வடிவம், எங்கள் நெஞ்ச தாழ்வாரத்தில் நேச தொட்டில் கட்டியிருக்கிற பாசத்திற்குரிய பாரிவேந்தர் அவர்களை அன்போடு ஐயா அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைக்க மேடைக்கு அழைக்கின்றோம். கவிப்பேரரசு அவர்கள் வணங்குவது கொடுப்பது வீர வணக்கம் அல்ல, தனது இதயத்தின் ஈர வணக்கம். வணக்கம். விண்ணை புதைத்தோம் மண்ணிலே, காலமே அழுவதென்ன, கலாமை நீ தொழுவதென்ன, கோலமே குலைந்த வண்ணம் குழந்தையர் குழைந்ததென்ன, சீலமாய் வாழ்ந்து தன்னை தேசத்திற்கர்ப்பணித்தோன் காலமே ஆவதில்லை, காற்றுக்கு மரணமில்லை. காலமே அழுவதென்ன, கலாமை நீ தொழுவதென்ன, கோலமே குலைந்த வண்ணம் குழந்தையர் குழைந்ததென்ன, சீலமாய் வாழ்ந்து தன்னை தேசத்திற்கர்ப்பணித்தோன் காலமே ஆவதில்லை, காற்றுக்கு மரணமில்லை. பாறையின் இடுக்கிலிட்ட பறவையின் எச்சம் ஒன்று கோரைபோல் முளைத்து பின்னர் குடைமரம் ஆதல் போலே, கூரையும் சிதைந்த வீட்டில் குறையோடு பிறந்த மைந்தன் பாறையே ஆண்டு சென்றான், பாமரர் பெருமை கொண்டார். ஏவினான் கணையை விண்ணில் இளைஞரே எழுகவென்று கூவினான் பிறந்த மண்ணில், கொள்கையை வாழ்ந்து காட்டி மேவினான் நாடுதோறும், மேதையின் விதைகள் தம்மை தூவினான் என்ன மாயம், துளிர்த்தது காய்ந்த தேசம். ஏணியாய் பிறந்து விட்டால் இருமிதி பொறுக்க வேண்டும், ஆணியாய் பிறந்து விட்டால் அடியலாம் தாங்க வேண்டும், தோணியாய் பிறந்து விட்டால் தொடர்ந்து நீ நனைய வேண்டும், ஞானியாய் பிறந்து விட்டான் ஞாலமே பொறுமை கொண்டான். ஏணியாய் பிறந்து விட்டால் இருமிதி பொறுக்க வேண்டும், ஆணியாய் பிறந்து விட்டால் அடியலாம் தாங்க வேண்டும், தோணியாய் பிறந்து விட்டால் தொடர்ந்து நீ நனைய வேண்டும், ஞானியாய் பிறந்து விட்டான் ஞானத்தின் பொறுமை கொண்டான். மனிதரை வெல்வதொன்றே மரணத்தின் தொழில் என்றாகும். மனிதரின் பெருமையெல்லாம் மரணத்தை வெல்வதாகும். தனி ஒரு மனிதனாகி சமூகமே தானுமான புனிதனே சாவை வெல்வான், புண்ணியன் வென்று விட்டான். அலைகளே எழுவீர், அந்த அந்தணன் துயிலுகின்ற நிலைகளில் விழுவீர், அன்னோ நெற்றியை வணங்கிச் செல்வீர். கலைகளே, நாளை தோன்றும் கவிகளே, கலாமை போன்ற விலையிலா ரத்தினத்தை வீட்டுக்கு வீடு செய்வீர். நன்றி, வணக்கம். எல்லாரும் வித்தியாசமா செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா எங்கள் விசால் அர்த்தமுள்ளதாக செய்யணும்னு நினைப்பாரு. இதுல இருக்கிற ஒரு சில செலவுகளை குறைத்து அந்த செலவுகளை 2 மாணவிகள் தங்களுடைய படிப்பிற்காக அதை வழங்க வேண்டும் என்று இவர் விருப்பப்பட்டு, எங்களுடைய நாயகன் விசாலின் விருப்பத்திற்கிணங்க தயாரிப்பாளர் மதன் அவர்களுடைய அன்பு கிணங்கவும் பாரிவேந்தர் அவர்கள் அந்த 2 தொகைகளை 2 மாணவிகளுக்கு, மாணவி ஷெர்லட், மாணவி பிரீத்தி, 2 பேரும், ஒருத்தர் ஆவடியிலிருந்து வந்திருக்காங்க, ஒருத்தவங்க பூதலூர்ல இருந்து வந்திருக்காங்க, தொகையை அவர்கள் அங்கே பெற்றுக் கொள்கிறார். வேந்தர் மோயிசனுடைய வலதுகரமாகவும் மதனுடைய வலது தோளாகவும் செயல்படுகிற எங்கள் அண்ணன் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை, முக்கியமான தருணத்தை இந்த நேரத்திலே அறிமுக உரை ஆற்றி அதை நிகழ்த்துவார்.
தமிழ் சினிமாவில் தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட 50,000 பேருக்கு மேல் ஆயுள் முழுவதும் இலவச மருத்துவ உதவியை பல கோடி ரூபாய் செலவிலே வழங்கி எங்கள் மீது மாறாத அன்பும் பாசமும் கொண்ட ஒரு ஒப்பற்ற மனிதர், மாமனிதர், எங்கள் அன்புக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் சபையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் எங்களுடைய நிறுவனத்தில் மிக முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை பற்றி இது முக்கியமாக சில பேரை குறிப்பிட வேண்டியதுதான் இந்த நேரத்தில் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. வைரமுத்து சார் அவர்கள் இந்த படத்தில் பணியாற்றும் அத்தனை பேரோடும் ரொம்ப தோழமையோட பழகி வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்து சிச்சுவேஷன் பார்த்து அதுக்கு சாங் எழுதி அவ்வளவு ஃப்ரெண்ட்லி அந்த படத்தை அவருடைய ஒரு டீம் மெம்பர் மாதிரி இருந்து இந்த படத்தை பண்ணி கொடுத்தார். அவருடைய அன்புக்கு நிச்சயமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த இடத்துல மிக முக்கியமாக இந்த படத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டியது இந்த சினிமாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு கருப்பு தங்கம் விஷால் அவர்களை பற்றி தான். ஒரு படத்துக்கு தயாரிப்பாளருக்கு எப்படி மிச்சம் பண்ணணும், எவ்வளவு சின்சியரா இருக்கணும், எப்படி டைமுக்கு வரணும் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் வந்து பல பேர் அவரை பார்த்து கத்துக்கணும். அப்படி ஒரு உதாரண புருஷனாக இருக்கிற அவர் விஷாலோட இந்த படத்தில் பணிபுரிந்ததிலே என்னுடைய நண்பனாக, சகோதரனாக அவருக்கு என்னுடைய மிக்க நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பர்கள் தினத்திலே அப்படி ஒரு நண்பனை எனக்கு கிடைச்சதுல மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த படத்துல வந்து கேமராமேன் வேல்ராஜ் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவ்வளவு ஒரு குவாலிட்டி தர்றவர், இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு கேமராமேன் இருப்பான் நம்பவே முடியாது. இந்த படம் இவ்வளவு வேகமாக சிறப்பாக நடந்து முடிந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வேல்ராஜ் சார் அவர்கள். நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு சபாபதி, ராஜராஜன் மாதிரி ஒரு பெரிய டீம் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அந்த இடத்தையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில்நுட்ப திறன் வாய்ந்த ஒரு கேமராமேன் வேல்ராஜ் அவர்கள். அவருடைய திறன் வந்து அளவிட முடியாதது. அதே மாதிரி இந்த விழா நாயகன் இமான் அவர்கள் ஒரு அற்புதமாக இசை பாடல்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய எளிமை, எங்களுக்கு எளிமையும் அன்பும் அவர் கொடுத்த பாடல்களுடைய தரமும் பிரமிக்கத்தக்கமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நிறுவனத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த படம் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் மீதி இருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த படத்தை எங்கள் தெலுங்கிலே வெளியிட்டிருக்கிற ராமேஞ்சனாயில் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மிக முக்கியமாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டியது கேப்டன் ஆஃப் த ஷிப் சுசீந்திரன். இந்த சினிமாவில் நீண்ட நாள் இயக்குநர்களாக இருந்து சாதித்தவர்கள் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டராக இருந்தவங்க தான் சாதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையிலே ஒரு பி வாசு போல, KS ரவிக்குமார் சார் போல, விக்ரமன் போல இன்றைக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் இருக்கிறார்னா அதுல நிச்சயமா நம்பர் 1 சுசீந்திரன் தான். அப்படி ஒரு அற்புதமான இயக்குனர். நாங்க சொன்னோம், சார் இது ஆக்ஷன் படம், ரொம்ப நாள் எடுத்துரும், நிறைய ஃபைட் இருக்கு, அதனால நீங்க வந்து இப்படியே ஒரு 80 நாள் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதை விட கம்மியா முடிச்சு தரேன் சார் சொன்னாரு. திட்டமிட்டபடி 74 நாள் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தார். ஒரு நாளும் ஒரு ஷாட்டு கூட, ஒரு நாள் கூட, 1 hour கூட டிலே ஆகாம இந்த படத்தை நடந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த படத்தை போட்டு காமிச்சார். பிரமிச்சு போயிட்டோம். அப்படி ஒரு திறமையாளனை, இப்படி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரை இந்த சினிமா ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை சந்திச்சிருக்கு. அந்த வகையில சுசீந்திரனை எங்களுடைய மொத்த டீம் சார்பாகவும், மொத்த இண்டஸ்ட்ரியின் சார்பாகவும், எங்களது தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் அவரை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே ஒரு அரிய நிகழ்வாக, வழக்கமா வந்து 90% படங்கள்ல வந்து டைரக்டரோட ப்ரொடியூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். புருஷன் முன்னாடி மாதிரி 1000 சண்டை இருந்தாலும் ஒரு ஒற்றுமையும் ஒன்று பேசிக்கா இருக்கணும். அது இல்லாம நிறைய படங்கள் சிரமப்படுது. அது இல்லாமல் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல வந்து ஒரு டைரக்டரை, ஒரு ப்ரொடியூசர் இவ்வளவு சந்தோஷமா கௌரவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இது வந்து பல இயக்குநர்கள் இது மாதிரி நம்ம வாங்கணும்னு ஆசைப்படணும், பல தயாரிப்பாளர்கள் இது மாதிரி நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படணுன்ற ஒரு முன்னுதாரணமா நினைச்சு எங்களுடைய டைரக்டருக்கு த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் 2015 அவார்டு என்ற ஒரு அவார்டை வேந்தர் மூவிஸ் சார்பாக மதன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதை தெலுங்கு சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளரும் எங்களது தென்னிந்திய விருத்தட சபையின் முன்னாள் தலைவருமான திரு சி கல்யாண் அவர்கள் வழங்க எங்கள் அன்பு இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இயக்குனர் விருது பெற்ற இயக்குனர் சுசீந்திரன் பாயும்புலி படத்தின் வழியாக மக்கள் விருது பெறுவார் என்கிற நம்பிக்கை உங்கள் கரகோஷத்தோடு இயக்குனர் சுசீந்திரன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வெண்ணிலா கபடி குழுவில் இந்த ஸ்டேஜில் நின்ன அதே உணர்வோடு நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் விசால் சாரும் சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபிலிம் என்னுடைய கேரியர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இமான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் அவரும் சேர்ந்து 3வது படம் பாண்டிய நாடு ஜீவா. இந்த படத்தில் 5 சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. வைரம் சார் 2 சாங் நாங்கள் எழுதி டியூன் போட்டோம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. வேந்தர் மூவிஸ் உண்மைக்குமே நாங்கள் விஎஃப்எஃப்ல எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் ஃபீல் தான் விசால் சாருக்கு எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துறை தனது இசைக்கரங்களால் திசைகளை கைப்பற்றி இருக்கிற இசை பேராளர் இமான். வைரமுத்து சார் பேசி கேட்ட மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுசீந்திரன் சாருடைய இயக்கத்தில் தொடர்ச்சியாக 3வது திரைப்படம் வேலை செய்வது. பாண்டிய நாடு ஜீவா பாயம்புலி ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம். அதுக்குள்ள கரெக்டா சாங் சிச்சுவேஷன்ஸ் சரியா அதை அமைச்சு வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அழகா லீட்லாம் கிரியேட் பண்ணி எனக்கு சாங்ஸ்க்கு அதுக்கான ஸ்கோப் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. வேந்தர் மூவிஸ்க்கு என்னுடைய நன்றி. மதன் சாருக்கு, டோட்டல் குரூக்கு என்னுடைய நன்றி. விஷால் சார் அவர் பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்காரு பக்கத்துல இருந்து. நான் அவர் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். எழுதி டெல் அபவுட் மீன்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. ஒரு உண்மையான ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது டைட்லி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரொம்ப உண்மையா எந்த ப்ராஜெக்ட் பண்றோமோ அதுல ரொம்ப உண்மையா இருக்கிற ஒரு சில நடிகர்கள்ல விஷால் சாருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. போகும்போது ஏதாவது வாங்கி கொடுங்க பிரதர் சாப்பிட. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமா அவருடைய கேரியர்ல ஒரு பெஸ்ட் பிலிமா வந்திருக்கு. சுசீந்திரன் சாரோட கேரியர்ல எப்படி அவர் சொன்னாரோ அதே மாதிரி விஷால் சாரோட நடிப்புல வந்திருக்க ஒரு நல்ல படைப்பு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கு இந்த திரைப்படத்துல வேலை செய்யறதுக்கு. முக்கியமா செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த திரைப்படம் வேலை செய்யும் போது இன்னும் அணுவா ரசிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்ட் வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதாவது இன்னைக்கு புலியா இருந்தாலும் பாயும் புலியா இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வைரமுத்து சார் இருக்காரு. அவர் இந்த படத்துல எல்லா சாங்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா இதுல ஒரு பாட்டு யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது பாத்தீங்கன்னா டோட்டலா ரிவர்ஸ்ல நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ் அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வைரமுத்து சாருக்கு அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் போட்டு காமிச்சு அதுக்கு அவர் லிரிக் எழுதி அப்புறம் எனக்கு அது நான் அதுக்கு மெட்டமைச்சு அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. இந்த படத்துல அப்படி நடந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டோட்டல் க்ரூக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி வந்திருக்க ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடான கோடி நன்றி. எங்களை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிற காஜல், எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to say a very big thank you to my producers, Vendor Movies. Thank you so much for this wonderful opportunity. A big congratulations to Iman sir. This is a fabulous album and I love dancing to your tunes. And a very big thank you to Susindran sir. This is my second film with him and it's been an amazing experience all over again. A big thank you to Vishal, my fabulous co-star. He's been amazing. And it's been a lot of fun working with him. A very big thanks to the entire cast, entire crew, Velraj sir, Suri, and everyone. I really had Aishwarya, and I really had a great time working on this film, and I hope you guys enjoy watching it. Thank you. பாயமுடி திரைப்படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எங்கள் அன்புக்குரிய விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் மதன் அவர்களை பேசுவார். வேலையில்லா பட்டதாரி காக்கி சட்டையை தொடர்ந்து இது எங்களோட 3வது படம் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அண்ணன் சிவா சாருக்கும் வேந்தர் மூவிஸ் மதனருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
எந்த ஒரு படத்துக்கும் ஃபர்ஸ்ட் முகவரி ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகிறது அந்த படத்தோட டைட்டில், அதுக்கடுத்தது அந்த படத்தோட சாங்ஸ், மூணாவது அந்த படத்தோட ட்ரெய்லர். இந்த மூணுமே நம்ம இப்ப பார்த்தோம். எவ்வளவு சிறப்பா வந்திருக்கு நம்ம சொல்ல தேவையில்ல, அவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர்கள் மீது அளவற்ற மரியாதையும் தொழில் பக்தியும் அன்பும் பண்பும் நிறைந்த என் அன்பு தம்பி சூர்யா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தலைன்னு சொல்லாதப்பா, கொன்றுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க அத்தனை பேருக்கு வணக்கம். இன்றைய நாயகன் இமான் அண்ணன் ஏறுற மேடை, திரும்பி பார்க்குற மேடை எல்லாத்துலேயும் அண்ணன் தான் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணன் இதே மாதிரி எல்லா மேடையிலும் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால அண்ணனுக்கும் அண்ணன் வாசிக்கிற அந்த 6 மணி பெட்டிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அப்புறம் இங்க மாபெரும் கவிஞர் சார் இருக்காங்க. ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், புளிய மரம் பார்த்திருக்கேன். சிலுக்கு மரம் இப்பதான் பாக்குறேன். உனக்கு இந்த சிலுக்கு மரம் நல்லா நடக்குது, பேசுது, சிரிக்குது. சார் அவர்களை புகழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அவங்கள கும்புறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஷால் சார் படத்துல மட்டும் ஹீரோ இல்ல, நேரில் அவர் ஹீரோ தான். படம் தயாரிக்கிறதுல இருந்து ஹீரோவா இருந்து எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான சிறந்த நடிகராகவும் இருக்காரு, நண்பராகவும் இருக்காரு, எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்காரு. விஷால் சார் இப்பவும் போது எப்பவும் நல்லா இருக்கணும். அவர் கூட நாங்க எப்பவுமே நாங்க இருப்போம். சாருக்கு வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் சுசீந்திர அண்ணன், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற காலம் பூரா எங்க அண்ணனை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே உண்மை. மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நான் கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறேங்க டைரக்டருக்கு. இந்த பெஸ்ட் ப்ரொடியூசர் என்ன உங்களை விட அத்தாரிட்டி யாருமே இல்லை, நீங்க தான் வந்து கொடுக்கணும்னு. அவர் கொஞ்சம் காலதாமதமானதுனால நாங்கள் அவரை கையால் கொடுக்க முடியல. இருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். ஒரு வார்த்தைகள் பேசுமாறு. விஷாலுடைய ஃபேன் நம்பர் 1. அவர் முதல் படங்கள்ல இருந்து அவருடைய எல்லா படமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே இருக்காரு. நடிப்பு வந்து முதல்ல எல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஃபைட்டு, ஆக்ஷன்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமெடி, டான்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த பாலாவுடைய அந்த படத்தினுடைய சாங் மட்டும் நான் ஒரு 50 தடவை பார்த்திருப்பேன். டெஃபினட்டா இங்க யாருமே ஆட முடியாது அந்த அளவுக்கு. ஸோ எல்லா வகையிலுமே அவர் மெருகேறிட்டு வராரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், நல்ல இன்னும் எங்கேயோ உச்சாணிக்கு கொம்புக்கு எட்டணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இமானுடைய எல்லா பாடல்களும் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்த படமும் எனக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நேரா வந்து அவருடைய பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. எல்லாருமே ஒரு வகையில ஜீனியஸ் சொல்லுவாங்க. செமாட், அதாவது அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவருடைய அந்த துணியும் அந்த ஹை பிச்சும் ரேஞ்சும் வந்து போறது வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா ஈஸ்வரா ரஹ்மான்லாம் வந்து நின்றுட்டு தான் போறாரு அந்த ஹை பிச் எல்லாம். ஸோ ஒரு கேட்டகரியில ஒருத்தர் ஃபேமஸ். அந்த மாதிரி இமான் வந்து அவர் மெலோடி கிங். அவரு ஸோ நல்ல டியூன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய பாடல்கள் அவர் தான் விழா நாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்திரன் சொல்லவே வேணாம். நான் வந்து அவருடைய முதல் படத்திலேயே அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவரை கூப்பிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங், ஆதவன் ஷூட்டிங்ல வந்து என்னோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவரோட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் படத்திலேயே நான் அந்த டைரக்ஷனுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபேனா இருக்கிறதுனால நானும் வந்து வாழ்த்தணும்னு வந்தேன். அப்கோர்ஸ் காஜல் ஆல்சோ. காஜலுக்கு ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. அதனால எல்லாரும் நல்ல டீம். அது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆடியோ மட்டும் அல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மதன் அண்ட் விநியோக திருமணம் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க இயக்குநரான எங்கள் அன்புக்குரிய விரைவில் கதகளை ஆட இருக்கும் பாண்டியராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சுசீந்திரன் போன் பண்ணும்போது சொன்னாப்புல, ஐயா நாளைக்கு வந்து புளியோதரை கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. அது பத்தி தெரியுது. இப்பதான் வடசனை புரிஞ்சிருக்கு, இன்னும் டென்ஷன் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து நண்பர்கள் தினம், நண்பரை பத்தி 4 வார்த்தை பேசாம இறங்கினா நல்லா இருக்காது.
சுசி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னைக்கு விஷால் சார் படம் பண்றதுக்கும் அவர் தான் காரணம். ஆக்சுவலா பாண்டியன் ஆடும்போது அவர் சாலிகிராம் பக்கம் போறீங்க அப்படின்னாரு, நான் வந்து டீனர் பக்கம் போறீங்க அப்படின்னாரு. டீனர் பக்கம் போனா கொஞ்சம் லேட் ஆகும், வாங்க சாலிகிராம் பக்கம் போய் போவோம் அப்படின்னாரு. அப்போ பாண்டியன் நாடு வந்து விஎஃப் உடைய ஃபர்ஸ்ட் படம், ஒரு நல்ல டீம். கண்டிப்பா இந்த படம் சுசி கேரியர்லயும் விஷால் சார் கேரியர்லயும் ரொம்ப ரொம்ப நல்ல படமா இருக்கும். அதே மாதிரி வேல்ராஜ் சாருடைய ஒர்க்கு, கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இமான் சார் ஒவ்வொரு சாங்கும் நாங்கள் போய் ரெக்கார்டிங் தியேட்டரில் கேட்போம், அவ்வளோ எனர்ஜியாக கொடுத்துருந்தாரு. அதில் எனக்கு வந்து அந்த தீம் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு போட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். படமே ஒரு பார்க்கும்போது ஒரு பரபரன ஒரு ஸ்பீடான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கறதுக்கான ஃபீல் இந்த படம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த படத்தில் உள்ள டீம் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. விஷால் அவர்களின் அன்பு தந்தை திரு ஜி.கே. ரெட்டி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஸ்பெஷல் வணக்கம் விஷால் ரசிக்கிறவர்கள். ரசிக்க மன்றமா என்ன சொல்றீங்களா? ஐம் சாரி. புலி ஆனாவே எல்லாருக்கும் பயம். இது பாயம் புலின்னா உங்களுக்கு தெரியும். பாயம் புலி மீன்ஸ் பவுன்சிங் டைகர். அது எந்த அளவுக்கு எண்ட் பண்றது உங்க இமேஜின் பண்ணிக்கோ. இந்த படம் டெஃபினெட்லி இட் வில் பி எ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அண்ட் நான் படம் இவந்த விஷால் என் பையன் இருந்தா கூட நான் எப்பவும் கேட்டதில்லை, என்ன பண்றேன் என்ன கதை கூட கேட்கல. சுசீந்திர சார் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, அவரு கூட கேட்கல என்ன படம் எப்படி கதைன்னு. எனக்கு என்னன்னா உங்க மாதிரி எல்லாம் ரசிக்கிற மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு ஆசை. ஏன்னா எல்லாரும் உங்களோட உட்காந்து அந்த படம் பார்த்தேன்னா அந்த பெருமையே சம்திங் கிரேட். ஏன்னா என்ன பையன் நடிக்கிறான் இல்லையா, அந்த நடிப்பு எப்படி இருக்கு, ஜனங்களுக்கு ஒரு விசில் அடிச்சா விஷால் ஏறி இந்த ஸ்டேஜ் மேல் வந்த உடனே எல்லா விசில் அடிச்சப்போ எனக்கு ஒரு ஆனந்தம். ஐயோ என் பையன் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானேன்னு சொல்லிட்டு எந்த அப்பனுக்கு இருக்காது இந்த மாதிரி சந்தோஷம். ப்ரொடியூசர்ஸ் ஆர் 5-star beggars. அதனால அந்த எப்போ அவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க, படம் நீங்க எல்லாம் ரசிச்சு சூப்பரா ஓடுதுன்னு சொன்ன உடனே அப்போ they will be in 7-star hotels. They will enjoy. That is the life. It all depends on the rasigar fans. They must see and support and encourage all the producers and artists, everybody. விஷால் மட்டும் இல்ல, எல்லா ஹீரோ கூட தயவு செஞ்சு சக்சஸ் பண்ணுங்க. The film world is one of the best entertainment industry in the world. Definitely Vishal is doing very good. I am a very proud father, very proud father of Vishal, and I wish him all the best. I'll wish especially once again producers, I wish that it should be a box office hit, and I pray God. Thank you all. கவி பேரரசு வைரமுத்தவர். மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலை பெருமக்களே, ரசிகர் மன்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில் எனக்கு இந்த பெருமக்களெல்லாம் ஒரு மேடையில் கூடியிருக்கிறார்களே என்பது முதல் மகிழ்ச்சி. இரண்டாம் மகிழ்ச்சி, நான் பெரிதும் இந்த மன்றத்தில் நேசிக்கிற மகிழ்ச்சி, நீங்கள் கட்டிக்காக்கிற கனத்த மௌனம். ஒரு பேச்சாளன் பேசுகிற போது கரவொலிகளால் அவன் காயப்படுத்தப்படுகிறான். அவன் சொற்கள் ஒலிகளுக்கு மத்தியில் சூறையாடப்படுகின்றன. ஒரு நல்ல மௌனம்தான் ஒரு சொற்பொழிவாளனுடைய கருத்தை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வசதியான வாகனம். உங்களை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து நான் கலந்து கொண்ட பாட்டு வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் இவ்வளவு அமைதியாக அற்புதமாக இந்த விழாவை நேசித்த ரசிகர்கள் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் உங்களை கொண்டாடுகிறேன். இந்த படத்தை வாழ்த்துவதில் எனக்கு உரிமை இருக்கிறது. காரணம், இந்த முழு படத்தையும் பார்த்தவன் என்ற வகையில் இந்த படத்தை நான் வாழ்த்துகிறேன். சுசீந்திரன் அவர்களுக்கு இந்த படத்தை முழுக்க காட்டியதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு என்ன தோன்றியது என்றால், படம் பார்த்து நிறைந்த பிறகு நான் ஒன்று சொல்லிக் கொண்டேன். நண்பர் விஷால் இயற்கையாகவே உயரமானவர். இந்த படம் வெளிவந்த பிறகு அவர் உயரத்தில் ஓரங்குலம் கூடும் என்று நிச்சயமாய் நான் நம்பினேன். அந்த அளவுக்கு தன் உழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த படத்தில் இது ஒரு அதிரடி படம்தான், சண்டை படம்தான்,
அடியில் அரசியல் ஓடுகிற படம்தான். ஆனால் அடிப்படையில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி இருக்கிறது, நம்பகத்தன்மை. ஒரு சினிமா என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நீங்கள் அறியாத விஷயமா? சினிமா என்பது நம்ப வைக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பொய். அந்த பொய்யை நம்ப வைப்பதற்குத்தான் நாங்கள் கலைஞர்கள் பெரிதும் போராடுகிறோம். பொய்யின் அடியில் இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு அதிகமாக வற்புறுத்த ஆசைப்படுகிறோம். இந்த படத்தில் பாத்திரங்கள் நம்பகத்தன்மை, அந்த கதையில் நம்பகத்தன்மை, எல்லாவற்றையும் விட விஷால் இன்னும் கொஞ்சம் சண்டை போட மாட்டாரா என்ற ஆச்சரியத்தோடு நான் காத்திருக்கிறேன். அவருடைய சண்டையில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. அது உடம்பில் அவர் நடிக்கிற பொழுது, அவர் சண்டையிடுகிற போது கரங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உடம்பும் அதில் தன்னை நுழைத்துக் கொண்டு ஈடுபடுவதாக நான் நினைக்கிறேன். விஷால், இந்த படம் உங்களுடைய வாழ்க்கையின், உங்களுடைய கலை வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். சுசீந்திரன் தான் எடுத்த எல்லா படங்களையும் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படமாக ஆக்கி காட்டிய வித்தகன். அவருடைய அடிப்படையில் இந்த மினிமம் கேரண்டி, அடிப்படை உத்தரவாதம், குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது சுசீந்திரன் படத்தில் உண்டு. ஒரு படம் மொத்தத்தில் போட்டு பார்க்கிற போது எந்த இடத்தில் உட்காரும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அந்த படம் உட்காரும். எல்லா சினிமாலையும் நீங்க எல்லா படமும் பாருங்க, ஒரு 9வது ரீல்ல ஒரு படம் உட்காரும். உட்கார்ந்தது எழுந்து பாய்கிறதா, உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து விடுகிறதா என்பதுதான் படத்தின் வெற்றியும் தோல்வியும். எந்த இடத்தில் படம் உட்காருமோ அங்கே ஒரு புதிய பாத்திரத்தை உள்ளே நுழைத்து ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்து அந்த படத்தை இவர் தூக்கி நிறுத்துகிறார். சுசீந்திரன், உங்களை போன்ற இயக்குநர்கள் நாட்டுக்கு நிறைய தேவை. நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு பரிந்துரையை செய்கிறேன். சுசீந்திரன் எல்லா நடிகர்களோடும் படம் பண்ண வேண்டும் என்ற எனக்கு ஆசை. தயவு செய்து தமிழ்நாட்டின் பெருங்கலைஞர்களான அஜித், விஜய், சூர்யா போன்றவர்களெல்லாம் இந்த சுசீந்திரனை தங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பகிரங்கமாக பரிந்துரைக்கிறேன். நிச்சயமாக அவர்களுக்கும் பெருமை தந்து தனக்கும் பெருமை தேடிக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தம்பி இமானுடைய சூத்திரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? புதுசா பரீட்சை பண்ணி பார்க்கிற அவசியம் இல்லை அவருக்கு. நான் என் திறமையை காட்டுகிறேன். இது யாரும் தொடாத சுதி, இது ஆரோகணம், இது அவரோகணம், இது யாரும் தொடாத பாகேஸ்வரி ராகம், இது மாயமாளவ கவுளை, இது கேதாரம். இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வேணுங்கிறது கடைசி மனிதனுடைய இதய துடிப்பு. அந்த இதய துடிப்பு என் ஹார்மோனியத்தில் வாசிக்கப்பட்டால் ஹார்மோனியத்துக்குள் ரசிகர் உட்கார்ந்து கொள்வான். அதைத்தான் நான் செய்கிறேன் என்று தெளிவாக செய்யக்கூடிய ஆள் நம்முடைய இமான். ஒரு பாட்டு கொண்டு போட்டு காட்டார் எனக்கு. இதுக்கு ஒரு பாட்டு சார், 1.5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வேணும்னாரு. இதுவே தண்டனை தான். 1.5 நிமிஷத்துக்கு எதுக்கியா பாட்டு சார்? பாருங்க சார், இந்த பொண்ணு, இந்த காஜல் அகர்வால் ஒரு சாலையை கிராஸ் பண்ணுது, இந்த சாலையை தாண்டி போகுது. அது பயந்த பொண்ணு, எதை பார்த்தாலும் பயம். இந்த சாலையை கிடக்கிறதுக்குள்ள பயந்து நடுங்குது. யாராவது துணைக்கு வருவார்களா? அவர்களுக்கு பின்னால் போய்விடலாமா? யாராவது என்னை கையை பிடித்து அழைத்துக் கொள்வார்களா? இந்த வாகனங்கள், இந்த போக்குவரத்து, இதையெல்லாம் தாண்டி நான் கரை சேர்ந்து விடுவேனா என்கிற பயம். விஷால் இதை பார்க்கிறாரு. என்னடா வித்தியாசமான பொண்ணா இருக்கு. ஆண்களுக்கு பயந்த பெண்களை பிடிக்கும், பெண்களுக்கு முட்டாளான ஆண்களை பிடிக்கும். இவருக்கு இந்த பயம் பார்த்து ஆச்சரியப்படும். இது இந்த மாதிரி பயந்த பொண்ணு. டிரஸ் இந்த பொண்ணு ரொம்ப வெள்ளையா கொடுத்திருந்தாரு அந்த பொண்ணுக்கு உடை. நான் பார்த்தோன்னே சொன்னேன், யார் அந்த முயல் குட்டி? இதான் என் பல்லவி. பார்த்த உடனே அவர் கை தட்டிட்டாரு. நல்லா இருக்கு சார். யார் அந்த முயல் குட்டி? அப்படியே பாட்டு தொடங்குது. யார் அந்த முயல் குட்டி? வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மேகமாய் தீயில் எரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய் பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தொலைத்த பச்சை குழந்தையாய் யார் அந்த முயல் குட்டி? உன் பெயர் என்ன முயல் குட்டி? காஜல் அகர்வாலுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் தமிழ்நாட்டு நடிகையாக ஆகிவிட்டீர்கள்,
தமிழர்களின் மனசில் இடம்பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினீர்கள். அடுத்த மேடையில் முயல் குட்டி தமிழ் குட்டி ஆகிவிட வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாட்டை எழுதி கொடுத்த பிறகு இமானுக்கு போகுது பாட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இமான், உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னன்னா, எல்லா பாடலாசிரியருக்கு ஒரு ஆசை, எங்கள் கவிதைக்கு இசையமைக்க மாட்டார்களா, பாட்டுக்கு இசையமைக்க மாட்டார்களா, எங்கள் மொழி இசை கட்டாதா என்றுதான் பாடலாசிரியர்கள் ஆசைப்படுவார்கள். நீங்கள் மெட்டுக்கு கொடுத்து தான், நான் இது வரைக்கும் ஒரு 8000 பாட்டு எழுதியிருக்கேன். 7965 பாட்டு மெட்டுக்கு எழுதப்பட்ட பாட்டு. ஒரு கண்ணுக்கு மையழகு எழுதி கொடுத்த பாட்டு, வெளியில் விழுந்து இதயம் நுழைந்துகிற பாட்டு நான் எழுதி கொடுத்த பாட்டு. இப்படி மிகச்சில பாடல்கள் தான் எழுதி கொடுத்து இசையமைச்ச பாட்டு. மற்றதெல்லாம் மெட்டுக்கு. நீங்கள் எங்கள் கவிதைக்கு இசையமைத்தால் எங்கள் ரசிகன் மீது நீங்கள் காட்டுகிற மதிப்பு என்று நான் கொண்டாடுவேன். ஏழைகளின் ஆப்பிள் எது தெரியுமா? வாழைப்பழம். ஒரு ஆப்பிள் எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியாது. an apple a day keeps the doctor away. ஒரு பழமொழி இருக்கு. ஆனா அந்த பழம் விலை உயர்ந்த பழம், ஏழைகள் சாப்பிட முடியாது. ஏழைகளுக்கான ஆப்பிள் எது தெரியுமா? வாழைப்பழம். ஏழைகளுக்கான ஆப்பிள் வாழைப்பழம் என்கிற மாதிரி பாமரர்களுக்கான கவிதை திரைப்பட பாட்டு. அதனால்தான் இந்த கவிதையை கொண்டு வந்து சேர்த்து எங்கள் தமிழ் மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற காதலுக்காக கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்படியெல்லாம் இந்த பாட்டுக்கு கே.வி. மகாதேவன் அவர்கள் தான் இசையமைப்பார். கே.வி. மகாதேவன் அவர்களுக்கு பிறகு அவர் வழியில் எழுத்துக்கு இசையமைக்கிற ஆசையும் ஆற்றலும் இமானுக்கு இருக்கிறது. தொடர்ந்து முன்னேற வேண்டும் தம்பி. உங்களுக்கு தமிழ் பாடலாசிரியர்கள் நன்றி சொல்வார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஜி.கே. ரெட்டி அவர்கள் இங்கே வந்து, என்னுடைய தயாரிப்பாளர் அவர். ஜாடிக்கேத்த மூடிங்கிற படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அம்சலேகா இசை என்னுடைய பழைய தயாரிப்பாளர். அவருடைய மகனுக்கு பாட்டு எழுதுவது எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். விஷால், தைரியமாக நீங்கள் கலை உலகில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்கள், நல்ல திரைக்கதை செய்யுங்கள், நல்ல குழுவை அமைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தயாரிப்பாளர் மதனை பற்றி ஒரு வார்த்தை. அவருக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்த போதிலும் கூட எனக்கு அவரிடம் பிடித்தது திரை உலகில் நேர்மை, அதன் பிறகு சக தொழிலாளிகளோடு காட்டுகிற பணிவு. இந்த பணிவும் நேர்மையும் உண்மையும் மதன் அவர்களை உயர்ந்த சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று நம்புகிறேன். இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சற்றே கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதற்காக உங்களுடைய பொறுமைக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இறுதியாக விழா பெறுவரை. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கலைத்தினுடைய ஜாம்பவான்களே, தம்பி விஷால் அவர்களே, இங்கே திரளாக வந்து அமைதியை காத்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, பெப்சி அமைப்பை சேர்ந்தவர்களே, இந்த நாட்டையெல்லாம் பெருமைப்படுத்தி சென்ற, கண்ணீர் விட செய்த அந்த காவிய நாயகன் அப்துல் கலாம் அவர்களுடைய படத்தை திறக்கின்ற வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி மதன் அவர்கள் என்னோடு இணைந்த நெருங்கிய உண்மையான தம்பிகள் ஒருவர். மதன் என்னுடைய பார்வையில் ஒரு பாரடாக்ஸ். அதாவது, நீங்கள் என்னவாக தோன்றுகிறீர்களோ அது உங்கள் செயலில் இருக்காது, வேறு மாதிரி இருப்பீர்கள். அல்லது செயல் எப்படி இருக்கிறதோ அப்படி அவர்கள் தோன்ற மாட்டார்கள். தட் இஸ் பாரடாக்ஸ். தம்பி மதன் எடுக்கிற 3வது படம் இது. முதல் படம் தில்லுமுள்ளு. ஆனால் அவருக்கு தில்லுமுள்ளு செய்ய தெரியாது. அதே போல இப்பொழுது பாயும் புலி. புலிக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது போல் இருக்கிறது. புலி பார்வை, பாயும் புலி. ஆனால் உள்ளபடியே அவர் அப்படியெல்லாம் பாயிற புலி இல்லை. அமைதியினுடைய
மென்மையான ஒரு செயல். அமைதியானவர், நேர்மையானவர், தூய்மையானவர். அன்பிற்கு அவர் அடைக்கலம் என்றுமே. அவர் இந்த திரைத்துறைக்கு அதோடு இப்பொழுது அரசியலிலும் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவராக இருக்கிறார். இந்த அரசியலும் சினிமாவும் பாருங்க, புலிவாலை பிடிச்ச மாதிரி. நீங்க அதை விடவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் போராடியே இருந்து கொண்டிருக்க வேண்டும். போராடி போராடி ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் அவர் போராட தயாராக இருக்கிறார். அதற்கான குணங்களும் திறனும் உழைப்பும் இருக்கிறது. உறுதியாக இந்த பாயும் புலி 1 அடி அல்ல, 8 அடி அல்ல, 16 அடி பாயும், அது உறுதி. அதேபோல இயக்குனர், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஏனைய அருமை தம்பிகள், சகோதரர்கள், உங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தம்பி மதன் அவர்கள் தொடருங்கள், போராடுங்கள். உறுதியாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. உழைப்பை தொடருங்கள். நாங்கள் எல்லாம் பின்னிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இவ்வளவு அமைதியாக, இது ஒரு இசை நிகழ்ச்சியா அல்லது பள்ளி வகுப்பா என்று கருதுகிற அளவில் இவ்வளவு அருமையாக கேட்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விசால் அவர்களின் நன்றியுரை. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும், பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பாயம்புலி, நானும் சுசீந்திரன் சேர்ந்து செயல்படுற 2வது திரைப்படம். செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்லையும் தெலுங்குலையும். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ரமோஷனோ இல்லை பாடல்கள் கேட்டோ நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. படத்தை பற்றி நான் பேசல. எனக்கு இன்னைக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா என் சொத்தே என் நண்பர்கள் தான், வேற எந்த சொத்து இல்லை. என் நண்பர்கள் தான் என்னோட சொத்து. அதை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வைரமுத்தைய நான் செல்லமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச வாழ்த்து வைரமுத்து சார் தான். எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அருமையான படம், அதே சமயத்தில் நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார். நான் இன்னி வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். ஐ ஸ்டில் கெப்ட் தட் as an inspiration. இன்னி வரைக்கும் நான் நேர்மையாக என் தொழில் எல்லாரும் பாராட்டினாங்க. ப்ரொடியூசருக்கு கதாநாயகனாக இருக்கணும், இப்படி தான் எல்லா கதாநாயகர்கள் இருக்கணும்னு. அது என்னோட தொழில், என்னோட தாய். நான் சினிமா என்னோட தாயாக நான் நேசிக்கிறேன். அதனால தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது திருட்டு விசிறி எது எனக்கு அதனால தான் கோவம் வரும். வேற எதுக்காக, பப்ளிசிட்டிக்காக இல்லை, அதனால தான் கோவம் வரும். எல்லா கதாநாயகர்களும் ப்ரொடியூசரோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். அதுதான் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். பாரிவேந்தர் ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் சத்தியமாக அரசியல் குள்ள குதிக்கிறதுக்காக நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச மனசார தோன்ற ஒரு விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் செயல்படுறேன். இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு பொக்கே சாதாரண எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் பொக்கே கொடுத்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த செலவு ஒரு 2 குழந்தைங்களை படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணிச்சு. அவங்க ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. அந்த 2 தங்கச்சிங்க இன்னைக்கு இப்போ நல்லா படிக்க போகிறாங்க. அதான் தோன்ற விஷயங்கள். அதுக்காக பொக்கே இண்டஸ்ட்ரி எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. ஏன்னா எது குரல் கொடுத்தாலும் ஒரு எதிர்ப்பு வருது. நாய்க்குட்டி குரல் கொடுத்தா அது ஒரு பாய்காட் கேரளா அளவுக்கு ஏதோ பண்ணாங்க. சத்தியமா நான் அந்த பாய்காட் கேரளா அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணலங்க. வாய்ஸ்லெஸ் குரல் இல்லாத அந்த பிராணிகளுக்கு நான் குரல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி ஸ்டேட் பிரச்சனை எல்லாம் தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் தயவுசெய்து அரசியல் பண்ண. அதே மாதிரி தான் மாடுகள். ஒரு நல்ல விஷயம் திரு சிவா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மனிதர்கள் மத்தியில் நான் உட்கார்ந்துருக்கேன் இன்னைக்கு. அவர் இப்போ பண்ண விஷயத்துக்காகவும் நான் குரல் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். எனக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் நண்பர்கள் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவுசெய்து கல்வி, அதாவது அவர் இருக்கார் அப்துல் கலாம் ஐயா, அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு நான் செயல்பட போறேன்.
அப்துல் கலாம் ஐயாவுக்கு நான் செலுத்துற மரியாதை என்னன்னா, இனிமே நான் சாவுற வரைக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சக்தி மிஞ்சின நான் உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டம்ன்றது. நானும் கஷ்டம். நான் ரொம்ப நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன், அரசியலுக்காக இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி மீடியாவுக்கு நன்றி, சத்யம் தியேட்டர் நிறுவனத்துக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். சாரி ஒவ்வொரு நேமாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பாரிவேந்தர் யார் நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ.